Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான பீஸ் புலாவ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவும் சிம்பிளுங்க, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு குக்கரை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நம்மக்கிட்ட என்ன மசாலா பொருட்கள் அவைலபிளோ அத்தனையும் ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு, பட்டை, கல்பாசி, ஜாதிபத்திரி, பிரியாணி இலை, ஸ்டார் ஃப்ளவர், இது போல் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சமாக நமக்கு சூடான பிறகு அது கூட 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பச்சை மிளகாயும் 2 ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்றப்போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி கலர் மாறாமல் வீட்லேயே அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். புலாவ் செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி அலசி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு கேரட்டும் 10 நம்பர் பீன்ஸும் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் அதிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள் விருப்பம் தான். இது பீஸ் புலாவ் தான். வெறும் நீங்கள் பீஸ் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம். இல்லை கூட இது போல் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக நான் இன்றைக்கி 1.25 கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இது அலசி நான் ஊற வச்சுருக்கேன். இது தனியாக ஊற வைக்க வேணாம். நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சாலுமே போதும், நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் ஆட் பண்ணுற அரிசி வந்து உங்கள் விருப்பம் தான். சீரக சம்பா, பாஸ்மதி ரைஸ், இல்லை குக்கிங் ரைஸ் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு 1.25 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப திக்காக இருக்க வேணாம், ஜஸ்ட் நமக்கு மீடியமாக இருந்தால் போதும். அது கூடவே 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 3 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் கொடுத்து கொஞ்சமாக கொதித்து வர அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் சரி பார்த்துக்கலாம், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசிலேயே நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோடய சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். 1.25 கப் அரிசிக்கு 3.5 கப் டோட்டல் மெஷர்மெண்ட். அதில் 1/2 கப் நான் குறைச்சி 3 கப் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்து குக்கரை லைட்டாக மூடி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு. நமக்கு அரிசி மேலவே தெரியும். இப்போவே நமக்கு 70% அளவுக்கு வெஜிடபிள்ஸும் அரிசியும் வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ நம்ம ஆட் பண்ணி குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்ட பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணாலுமே போதும். உதிரி உதிரியான பீஸ் புலாவ் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணினா பிகினர்ஸ் கூட உதிரி உதிரியான மிக்சட் ரைஸ் ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 7 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ 7 மினிட்ஸ் ஆன பிறகு தம் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு பழைய தவா வச்சு அதை ஹீட் பண்ணி அதில் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நான் தம் போட்டேன். இது இன்னும் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதே போல் ரைஸும் நமக்கு கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கும். பார்க்கும்போதே தெரியும் சூப்பராக நம்மளோட பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ண பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். மார்னிங் அர்ஜென்ட்டாக செய்யும்போது தம் போட டைம் இல்லைனா நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு சாதம் கரெக்டான பதத்தில் வெந்து தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பீஸ்ஃபுல்லாக சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் உங்கள் விருப்பம்தான். நாம் இன்றைக்கி செஞ்சது பீஸ் புலாவ் தான். ஸோ பட்டாணி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். விருப்பம் இருந்தால் நீங்கள் கூட கொஞ்சமாக மற்ற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே பீஸ் புலாவ் செய்யும்போது கொஞ்சமாக கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணுவேன். ஆனால் அதிக அளவில் பட்டாணி ஆட் பண்ணிப்பேன். பீஸ் புலாவுக்கு பச்சை பட்டாணியோட கொஞ்சமாக கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணிங்கன்னா அதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பீஸ் புலாவுக்கு
சைட் டிஷ்ஷாக சிக்கன் சுக்கா அது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். ஆனியன் எடுத்தும் கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இன்னும் நம்மளோட சமையலின் சூப்பர் சுவைக்கு ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியாக இருங்க.